நான் வந்தது பெரிய 2 படம் இல்லையா, ஒன்று ஒருதலை ராகம், ஒரு மஞ்சள் உறிஞ்ச பூக்கள். ரெண்டுமே இங்கே வந்து சென்சேஷ்னல் ஹிட்டு, ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபிலிம்ஸு, சாங்ஸு. அப்போ நமக்கு அந்த லக்கு வந்திருக்கு இல்லையா. நம்ம எங்கேயோ வந்து சும்மா அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து நேராக ஒன்றும் கஷ்டப்படலை படத்துக்காக. ஜஸ்ட்டு கொஞ்சம் டேரக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணலை. இப்போ ஒரு லக்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. சரி, நமக்கு இப்போ ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு தான் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் லக் பிலீவ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன், சரி அட்ரஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு. அப்புறம் அட்ரஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமில் வந்து எனக்கு டிக்கெட் வந்தது வீட்டில். ஷூட்டிங்க்கு மாயாபுரத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது இன்றைக்கி நாளைக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி, சரி ஏதோ ஸ்டூடெண்ட் ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ டி ராஜேந்திரன் அப்படி உட்காந்துருந்தார். அவர் என்னை கூப்பிட்டுட்டு என்கிட்ட இந்த கதையை சொன்னார். ஒருதலை ராகத்தோட ஸ்டோரி, நடுவில் பாட்டும் பாடினார். ஒருதலை வாசம் இல்லாமல் அது, அப்புறம் வாசம் இல்லாமல் இது, அவ்வளோதான், ரொம்ப மறந்துட்டாங்க. அப்புறம் நிறைய கூடையில் கருவாடு இந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருந்தார். சொன்னார், நீ தான் அப்போ அந்த ராஜாவை நடிக்கிறேன். ராஜாவை அது ரொம்ப லேட் ஆகிட்டேன்னு இப்படி சொன்னார் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் பழகிட்டோம் இல்லையா. அப்போ கேட்டேன். அப்போ சொன்னார், நீ எப்படி செலக்ட் ஆனது தெரியுமா அப்படின்னாரு. இல்லை சார், 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த 2 பேரில் யாருன்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம். டி ராஜேந்திரன் ஒரு பக்கம், ராபர்ட் ராஜசேகர் ஒரு பக்கம். இவர் சொன்னாராம் ப்ரொடியூசர், இந்த பையன் நடந்து வரும்போது எனக்கு ஏதோ ராஜா நடந்து வர்ற மாதிரி ஃபீலிங் இருக்குது. இந்த படத்தில் என்னோட பேர் ராஜா, நடந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு. விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விம்ஸ் கேம்பஸ், சேலம், சென்னை, பாண்டி.